ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா சார் நடிப்புல உருவாகி உள்ள கருப்பு திரைப்படம். இந்த படம் பாத்தீங்கன்னா ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் தயாரிக்க சாய் அபியங்கர் அவர்கள் இசையமைக்கிறாரு. பெரிய அளவுல எதிர்பார்ப்புடன் இன்று இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. நேற்று காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சி போட அனுமதி வாங்கியிருந்தாங்க. ஆனால் நேத்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் பிரச்சனை காரணமாக இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆவதுல மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது. அதனால பல திரையரங்குகள்ல 9 மணி காட்சியை ரத்து பண்ணாங்க. பினான்ஸ் பிரச்சனை அப்படின்றதுனால அந்த பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டே போச்சு. படம் இப்போது ரிலீஸ் ஆகிவிடும், அப்போது ரிலீஸ் ஆகிவிடும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு கருத்தை சோசியல் மீடியாக்கள்ல பதிவு பண்ணாங்க. ஒரு வழியாக பாத்தீங்கன்னா படத்துடைய இயக்குனரான ஆர்ஜே பாலாஜி அவர்களே வீடியோ ஒன்று வெளியிட்டு அத்தனை பிரச்சனைகளுக்குமே முற்றுப்புள்ளி வைத்தது மட்டுமல்லாமல் ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு அனைவரையுமே சோகத்துல ஆழ்த்தினாரு. அதாவது கருப்பு திரைப்படம் பல தடைகளை தாண்டி இன்று ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. ஒரு சில பினான்ஸ் பிரச்சனை காரணமாக படம் இன்று ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு பலருமே ஆறுதல்களை சொன்னாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா கருப்பு படத்துடைய அத்தனை பிரச்சனைகளையுமே நீங்கி இன்று காலை 9 மணிக்கு ரசிகர்கள் ஷோ தற்போது திரையிடப்பட்டு வருதா. படத்தை பார்த்த ரசிகர்கள் ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு 2 நாள் ரசிகர் ஷோவுக்கு அனுமதி தந்த தமிழக அரசிற்கு படக்குழு வாழ்த்து தெரிவிச்சாங்க. மேலும் பாத்தீங்கன்னா படத்துடைய டைட்டிலுக்கு முன்பு முதல்வர் விஜய் அவர்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இன்று கருப்பு திரைப்படத்துடைய ஸ்பெஷல் காட்சி ஒன்று முதலமைச்சர் விஜய் அவர்களுக்காக திரையிடப்பட இருக்காம். இந்த காட்சிகளை பார்த்து தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்ல போறார் அப்படின்னு படக்குழு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்காங்களா. இந்த தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.